கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெதஸ்தா தீர்க்கதரிசன ஜெப வீட்டின் இன்றைக்கான வேத வசனம் யாக்கோப்பு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தாழ்மை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். தாழ்மை நம்மளுக்கு என்ன செய்யணும்? வேணும். அப்போதான் என்ன செய்யும்? உயர்வு கிடைக்கும். அப்போது இந்த நாட்களில் பார்க்கும்போது பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, ஒவ்வொரு இடங்களை பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? உயர்வு என்ன செய்கிறாங்க? எதிர்பார்க்குறாங்க. எனக்கு இந்த உயர்வு கிடைச்சா நல்லா இருக்குமே, படிக்கிற இடத்துல என்ன செய்யணும்? உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துல எல்லார் மத்தியிலும் என்ன செய்யணும்? உயர்த்தணும் அப்படின்னு நினச்சிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஏமோடு நினச்சிறாங்க இருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல நம்மளுக்கு உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? தாழ்மையாக இருக்க வேண்டும். அதான் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். நம்மளுக்குள்ள தாழ்மை இருக்கணும்னா நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன செய்யணும்? வேண்டாத காரியங்களை அகற்றணும். பெருமைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நீக்கி போட்டுட்டோம்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன வரும்? அவருக்கு முன்பாக ஒரு தாழ்மை நம்மளுக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பார். அதன் மூலமாக நம்ம என்ன செய்வார்? கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமேன்.